ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்து போச்சுங்க. கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். அதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா 30,000 செலவாகி போயிடுச்சு. 30,000 செலவானதெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இந்த செடியை பறித்து எடுத்துகிட்டு வந்தது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் வீட்டில் அதுதான் சத்தம் போட்டுட்டு இருந்தார். கால் உடஞ்சி இப்படி கிடக்குறா, ஆனால் செடி பாரு, ஹாஸ்பிட்டல் போனால் கூட செடியை பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அவருக்கு உடம்பு முடியலங்கும்போது எதுக்காக நீ போய் தண்ணியில் நின்றுக்கிட்டு செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு, இதுக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு இன்னொரு காலும் கூட உடஞ்சிருக்கணுன்ட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். நம்மெல்லாம் அதெல்லாம் கேட்குற ஆளுங்களா சொல்லுங்கள். அதனால் எல்லா செடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இலையெல்லாம் கட் பண்ணி போட்டு வெறும் குச்சி மட்டும் நட்டு வச்சேன். நட்டு வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா எந்த லீஃபுமே இல்லாமல் வெறும் குச்சி மட்டும் தான் நட்டு வைக்கணும். அப்போ தான் ஒளி சேர்க்கை நடைபெற்று அது தழுத்து வரும் செடி. நீங்கள் இலையோடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால் அந்த வெறும் குச்சி மட்டும், இந்த இலையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு குச்சி மட்டும்தான் வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே போய் நட்டு வைக்கலாம். மாடிக்கு போய் திட்டக்கிட்ட 2 நாள் ஆகுது. கால் உடஞ்சி 2 நாள் ஆகுது. அதனால தான் வீடியோ போடல. இன்றைக்கி போயிட்டு நம்ம மாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்தா மலையில் நல்லா நல்லா தழுத்து நல்லா நிறைய மொக்கு, நிறைய பூ, எல்லாமே சூப்பராக இருக்குது மலையில். பாருங்கள், நிறைய மாதுளம் பழம்லாம் சூப்பராக பூ வச்சுருக்கு பாருங்கள். ஒரு 2 மலைக்கே பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே நிறைய பூவும் காயுமா வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பெருசாக நம்ம கேர் பண்ணணும்னு கிடையாது. தண்ணி ஊற்றுற டைமும் மிச்சமாக போச்சு. நம்ம வெயில் காலத்தில் என்ன உரம் கொடுத்தாலுமே வராத செடியெல்லாம் மழை காலத்தில் தானாகவே சூப்பராக வர ஆரம்பிச்சிரும். தண்ணி மட்டும் நம்ம அந்த தொட்டியில் தேங்கி நிற்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்பப்போ தண்ணி வடிஞ்சாதான் அந்த அழுகி போகாமல் இருக்கும் செடி. நல்லா காத்தோட்டமாக அப்பப்போ மேலே கிண்டி விடணும் மண்ணை. இல்லைன்னா அந்த மாதிரி மேலே பச்சை கலரில் பாசம் பிடிச்சிதுனாக்கா கொஞ்சம் க்ரோத் ஸ்லோவாகும். இதெல்லாம் பாருங்கள், 2 மலையில் பாருங்கள் எல்லாம் பூ வச்சுருக்கு அவரைக்காய். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.